ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருந்தேங்க. மூகாம்பிகை கோயிலுக்கு போகணுன்ட்டு. இதோ ட்ரெயின் ஏறியாச்சு, கிளம்பியாச்சு சென்னை டு கொல்லூர். இயற்கை கொஞ்சம் அழகு, தங்கம் போல மின்ற இந்த வானம், அது மட்டும் இல்லைங்க, அருவி, பேரருவியை அப்படியே பாலத்துக்கு மேலே போகும்போது பார்த்து ரசிக்கிறதே ரொம்பவே சந்தோஷங்க. இப்போ மங்களூர் இறங்கியாச்சு. அங்கே ஒரு சூடாக டீயை போட்டு இந்த குளிரில் அப்படியே ஒரு சின்ன வாக்கம் போயிட்டு மறுபடியும் ட்ரெயின் ஏறிட்டோங்க. அங்கேருந்து மறுபடியும் அப்படியே அலாதியாக சந்தோஷமாக இந்த இயற்கை கொஞ்சம் அழகை பார்த்துக்கிட்டே மழை சாரலோட படுத்து அப்படி யாருக்கு தான் கிடைக்கும் இந்த வாய்ப்பு. இதோ வந்துட்டேங்க பயந்தூர் ரயில்வே ஸ்டேஷன். ரயில்வே ஸ்டேஷன் இறங்கியாச்சு. மூகாம்பிகை கோவிலோட தரிசனம் பார்க்குறதுக்கு நீங்களும் ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கீங்க. நானும் ரொம்ப ஆவலாக இருக்கேன். மழையோட மண் வாசம், பக்கத்துலேயே மலையோட வாசம், இதுதாங்க நமக்கு ரொம்ப பிடிச்சது. என்ட்ரன்ஸ்லேயே அன்னதானத்தோட வாசமும் அடிக்குது. ஆமாங்க, இதை நான் அப்புறமா உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போது என்ட்ரன்ஸே நமக்கு அன்னதானம் போட்டு இதுதான் நுழைவாழல். முதல் நம்ம வழிபடுறத பிள்ளையாரோட தான் ஆரம்பிப்பாங்க. ஸோ முதல் கடவுள் விநாயகர், பிள்ளையாரை நம்ம வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் கோவில் உள்ள என்டர் ஆக போகிறோங்க. இங்கே ரொம்ப அழகாக மலர்கள்லே ரொம்பவே அழகாக அதை வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்கே பார்த்திங்கன்னா நல்ல பூஜை புனஸ்காரம் எல்லாமே மனம். இந்த மனத்தை அங்கே நம்ம சுவாசிக்கும் போது நம்ம கிட்ட இருக்கிற நோய் நொடி எல்லாமே போயிடும். மோஸ்ட்லி இங்கே ஜென்ட்ஸ் யாருமே சட்டை அணியக்கூடாது. அதனால எல்லாருமே துண்டை போட்டிருப்பாங்க. ஏன்னா அங்கே இருக்கிற எல்லா பாசிட்டிவ் வைப்பும் நம்மளோட உடம்பு மேலே படணும் அப்படின்றதுக்காகவே எல்லாருமே பார்த்திங்கன்னா துண்டை மட்டுமே அணைச்சிட்டு போவாங்க. இந்த கொடி மரத்துலேருந்து தான் அப்படியே நம்ம கோவில் ஸ்தலத்தையும் பார்க்க முடியும். இந்த காட்சிகளை நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அந்த மழையோட வாசமும் இந்த கோவில் இந்த சாமியோட அருளும் நமக்கு இப்போ கிடைச்சிட்ருக்கு. ரொம்ப அழகான தீபாரத்தனை. இந்த தீபாரத்தனையோடு சேர்த்து நமக்கு பக்தி மயத்தோட நம்ம இப்போ சாமியை பார்த்துட்ருக்கோங்க. மூகாம்பிகை ஏன் அழைக்கப்படுறாங்கன்னா, மகாகாளி, மகாலட்சுமி, மகா சரஸ்வதி ஒரே தெய்வமாக பார்க்குறதாங்க மூகாம்பிகை. இது தாங்க இந்த கோவிலோட இந்த பேருக்கான அர்த்தம். இங்கே ரொம்பவே இயற்கை கொஞ்சம் அழகுக்கு குறையே கிடையாது. இதுலேயும் அங்கே மலர் அலங்காரம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் பார்த்திங்கன்னா நம்மளையே மெய் மலக்க வைக்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையான ரம்மியமான ஒரு வாசனை அங்கே இருக்கும். ஸோ பக்தி உள்ளவங்களுக்கு இந்த வாசனை கண்டிப்பாக பிடிக்கும். ஈவன் நமக்குள்ளே எத்தனையோ எண்ணங்கள் பயங்கரமாக ஓடிட்டுருக்கோம். அந்த எண்ணங்கள்லாம் இந்த ஒரு நல்ல வைப்பு, பாசிட்டிவ் வைப் இருக்கிற இந்த மலர்களோட வாசமாக இருக்கட்டும், அங்கே ஒலிக்கிற மந்திரங்களாக இருக்கட்டும், இந்த மூகாம்பிகளோட 3 அருளும் பார்த்திங்கன்னா அங்கே பவர்ஃபுல்லாக இருக்குது.